சரி, இவ்வளவு விவரமா பேசுற. நாய் கரண்ட மாதிரி பனியன் போட்டிருக்க. நாய் தானே கறந்துச்சு. எப்போ? காலையில ஒருத்தர் தேங்காய் உடைச்சாருங்க. சரி. அத பொறுக்கிறதுல எனக்கு நாய்க்கு சரியானு போட்டீங்க. நாய் ஜெயிச்சிருச்சாக்கு? இல்லைங்க, நான் தானுங்க ஜெயிச்சேன். நாயை கொண்டு போட்டணுங்க. அட பாவியே, நாயை போய் கொண்டிருக்கான் பாரு. நாம முன்னுக்கு வரணும்னா அப்புறம் நான் என்னங்க மனசு நின்னுங்க ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. ஒரு அரசியல்வாதி கிட்ட வேலைக்கு சேர்ற எல்லா தகுதியும் உங்கள்ட்ட இருக்கு. ஆமா, இவ்வளவு விவரத்தையும் வச்சுட்டு நீ ஏன் தேங்காய் பறிக்கிட்டு இருக்க? எல்லா வேலையும் தெரியுங்கண்ணா. ஆனா கொஞ்சம் வாய் ஜாஸ்திங்க. அதனால எங்க வேலைக்கு போனாலும் ஒரு 4 நாள் நம்மளை துரத்தி விட்டுருவாங்க. வேற வேலைக்கு எதுக்கு போற? சிரிக்கவே தெரியாதவங்கள அகில இந்திய ரீதியில பெரிய பெரிய தலைவராகிறப்ப சிந்திக்கு தெரிஞ்சுட்டு நீ தேங்காய் பறிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த தேசத்தை யார் காப்பாத்துறது? எங்கிட்ட வேலைக்கு வந்துடுறியா? சரி. வேற என்ன? அமாவாசை போய் அந்த கோயில் கடையில் நான் சொன்னேன்னு சொல்லி கத்தி படாம நல்லா நெகு நெகுன்னு சேவிங் பண்ணிட்டு புது துணி போட்டு வரணும். சரி. எவ்வளவு வேணும்? ஒரு 500 ரூபாய் கொடுங்க. அண்ணோ, இவர் ரூபாயோட மதிப்பு தெரியாம பேசிட்டு இருக்கான்.